வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இப்போ நாம் மார்கழியோட 23வது நாட்களில் நாம் இப்போ நிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருப்பாவை, அதை தொடர்ந்து சிறப்பு தகவல்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருக்குண்டான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இது என்ன செய்யறது, அதில் அந்த மாதிரி சின்ன சின்ன டவுட் சந்தேகம் இருக்கும். அதை நான் பல ரெஃபர் பண்ணேன், பல பேர்கிட்ட கேட்டேன், கோவில் பூசாரிகிட்ட கேட்டேன். அதை பற்றி நான் அவங்க சொன்னதை தான் நானும் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நாம் மார்கழி மாதத்தோட ஒவ்வொரு இதுவும் தம்ப்நெயிலும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இத்தனை பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுமே அதில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் இது பண்ணலாம். நம்மளோட சேனல்லையும் அந்த பதிவுலையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே இணைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே வரிசையாக வந்துடும். ஸோ அதுவும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மார்கழி மாதத்தோட 23வது நாள். ஸோ இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல், இது நம்ம சேனல். இப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே நம்மளோட மொத்த போட்ட பதிவுகளும் வரும். ஸோ திருப்பள்ளி எழுச்சி என்ன, திருப்பாவை என்ன, சிறப்பு தகவல் என்ன பார்க்கலன்னா, கோவிலில் பிரசாதமாக என்னென்ன கொடுப்பாங்க, மஞ்சள், குங்குமம், திருநீர் மற்றும் மாலைகள், பூக்கள், இதெல்லாம் என்ன செய்கிறது, நிறைய பேருக்கு ஒவ்வொன்று பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு தகவல் தான் நம்ம மார்கழி மாத சிறப்பு தகவலில் நம்ம சிந்தனை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க மாணிக்க வாசகரோட திருப்பள்ளி எழுச்சி அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மார்கழி 23. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நர்சரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை சிவபெருமானே யாவரும் அறிவறியா எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இங்கே மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொழுது புலர்ந்தது, சூரியன் உதித்ததை எப்படி அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. கூவின பூங்குயில், குயில் என்னது, கூவ ஆரம்பிச்சிருச்சு. கோழி கத்த ஆரம்பிச்சிருச்சு. குருகுகள்லாம் அது ஒரு வகையான பறவை இனம். பறவை இனம்லாம் கூட இயம்ப ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்ன அர்த்தம், அது வேலையை காலையில் அதோட வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டது. எப்போ, ஓவின தாரிகை ஒளி ஒளி உதயத்து, அதாவது சூரியன் உதயமாகிச்சுன்றத இதெல்லாம் சொல்லி நம்மளை இந்த இயற்கையை அழகாக வர்ணிக்கிறார். எதனால் இயற்கை, எதனால், சூரியன் விதித்து என்ன ஆகும், தாமரை மலரும். தாமரை மலர்ந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு நற்செய்தி கிடைக்குது, தேவ நற்செய்தி நமக்கு கிடைக்கிறது. என்ன, எல்லாமே விடிஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம், உன்னுடைய அந்த திருக்குளத்தில் நீராடி நீங்கள்லாம் எங்களை ஆட்கொள்றதுக்காக நாங்கள் தயாராக வந்து விட்டோம். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தார். எங்களுக்கெல்லாம் எளியவனுக்கு எளியவனான நீயே எழுந்தருளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் அழகாக விண்ணப்பம் செய்கிறார். வாங்க ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி முறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவார். இதிலிருந்து ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். சிங்கம் அதோட குகையில் உறங்கிக்கிட்டே இருக்கும். அது எழுந்து அதோட சிங்கம் அதோ குகையிலிருந்து வெளியில் வரும் இல்லையா. அப்படி வெளியில் வரும்போது அது எப்படி வரும்னா, பின்னி பிணைஞ்சி அதோட மயிர்கால்கள், மயிர் தலையில் இருக்கிற அந்த முடிகள்லாம் அப்படியே பீறிட்டு நமக்கு அப்படியே மேலோங்கி நிற்கும். தூக்கத்தில் இருக்கும்போது இதுவாக இருக்கும்போது நம்ம அது சீரியன்னு அது நல்லா வேகமாக எடுத்து வரும்போது அந்த மயிர்கால்கள் அப்படியே மேல் நோக்கி நீங்கும். அந்த அளவுக்கு அதோட குகையிலிருந்து அது வெளியில் வரும். எதுக்கு, முழங்கி புறப்பட்டு போலே நீ பூவை பூவன்னா, அந்த மாதிரி நீ யாரு, பூவுக்கெல்லாம் அந்த பூக்களை
உண்டான வாசத்தை தருபவன் நீ. ஏன்னா மலர்களிலே பல நிறம் கண்டு நம்ம பாடலும் பாடியிருப்பார் நம்ம விஷ்ணு சித்தர். அந்த அளவுக்கு இப்படி இருக்கிற நீ எங்களை ஆட்கொள்ளணும்னு சொல்லிட்டு யார் நம்ம ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பம் செய்கிறாங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட. இப்போ சிறப்பு தகவல் என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில் போகிறோம், கோவிலுக்கு கும்பிட்டு நம்ம வரும்போது கோவிலில் நமக்கு திருநீர், குங்குமம், விபூதி, பிரசாதம் இது எல்லாம் நமக்கு தருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அதை நம்ம வாங்கிட்டு அங்கேயே கொட்டிடுறோம். சில பேர் முண்டி அடித்து எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு பூ கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு பூவை கொண்டாந்து சில பேர் தலையில் வச்சுக்குவாங்க, சில பேர் அதை வைக்கக்கூட மாட்டாங்க. அல்ல அங்கேயே ஒரு சுற்றுட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டுருவாங்க. அதையும் தாண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கொண்டாந்து அங்கங்கே போட்டுருவாங்க. கோயில் பிரசாதங்களை நாம் போகிறோன்னா திருநீர், குங்குமம் எதை கொடுத்தாலும் அது கோவிலில் கொடுத்து அது நேராக வீட்டுக்கு தான் வரணும். வெளியில் எங்கேயும் போடக்கூடாது, அது கோவில்லையும் போடக்கூடாது. என்ன பண்ணுங்க, நம்ம பெரும்பாலும் எல்லா கோவில்லையும் பேப்பர் இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பேப்பரை கூட எடுத்துகிட்டு போங்க. எல்லாத்தையும் கொடுக்குறது எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் நம்ம விபூதி வச்சுருக்கிற டப்பா, குங்குமம் வச்சுருக்கிற டப்பா, மஞ்சள் வச்சுருக்கிற டப்பா, சந்தனம் வச்சுருக்கிற டப்பா இருக்கும் இல்லையா, அதோடு கலந்துருங்க. அது நம்மளோட தினசரி பயன்பாட்டுக்கு உதவும். அப்போது எந்த கோயிலில் போய் வந்தாலும் அதில் எல்லாமே வந்துருமா, அது 4 பேருக்கு கொடுக்கவும் நம்ம இருக்கிறது, அதுவும் நமக்கு புண்ணியத்தை தான் செய்கிறோம். அதனால் கோயிலில் கொடுக்குறத சிந்தாமல் அங்கேயே கோயிலையும் படாமல் அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இல்லைங்க எங்கள் பேப்பர் இல்லை மறந்துட்டோம் அதனால தான் கொட்டிடுறீங்களா, கோயிலுக்கு போகிறோன்னு நம்ம முடிவு பண்ணி தானே போகிறோம். 2 டப்பா எடுத்துகிட்டு போவோம். அந்த டப்பாவில் கலெக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகிறோமோ கலெக்ட் பண்ணி வீட்டில் கொண்டாந்து போட்டு திருப்பி போகும்போது அதே டப்பாவை எடுத்துகிட்டு போவோம். அப்போது பேப்பர் இல்லைங்கிற பிரச்சனை இருக்காது. கொடுக்குறது முறையாக வீட்டுக்கு வந்து சேரும். நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்க விபூதி டப்பாவோடு அது கலக்கும்போது வீட்டில் தெய்வீக நறுமணம் இருக்கும், தெய்வீக ஆற்றல் நடமாடும். பூக்கள் கொடுத்தா என்ன பண்ணணும், தலையில் சூடிக்கலாம். ரொம்ப பெரிய மாலையாக கொடுத்துட்டாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறோன்னா வீட்டோட முற்றத்தில், அதாவது என்ட்ரன்ஸ் நிலவாசலில் கட்டி தொங்க போடலாம். இல்லையா பூஜை அறையில் கொண்டாந்து போடலாம். அது வாடினதுக்கப்புறமா அதை எடுத்து போடலாம். அது அங்கே தான் கொடுத்தாங்க, இது என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே வச்சுட்டு வரக்கூடாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது நல்ல அதிர்வர்களை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து சேர்க்கும். நம்ம வீட்டிலையும் எதிர்மறை ஆற்றலை அது விளக்கும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. இப்போ என்ன மக்களே, நம்ம சிறப்பு தகவல் பார்த்துருப்பீங்க, நம்ம பதிவும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நம்ம சேனல் எல்லாருக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில தகவல்கள் அவங்களுக்கு தெரியக்கூடிய தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக அவங்களும் இதை தெரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.